குட் மார்னிங் சார். தமிழகத்தின் தந்தை என்று போற்றக்கூடிய விக்டர்ஸ் லைஃப் செஷனுடைய தமிழகத்தின் சீஃப் மென்டார் மரியாதைக்குரிய மதராஜா சார் அவர்களுக்கும், ராயல் பிரசிடென்ட் மிஸ்டர் தண்டபாணி சார் அவர்களுக்கும், உட்பி ராயல் பிரசிடென்ட் மிஸ்டர் அல்கான் சார் அவர்களுக்கும், என்னுடைய ஸ்பான்சர் மரியாதைக்குரிய ஹரி சார் அவர்களுக்கும், என்னுடைய டவுன்லைன் நண்பர்களுக்கும், அனைத்து மில்லியனர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் அவங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வீடியோ போடுங்கன்னு சொன்னார். வீடியோ போடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் முதல்ல வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி டு டைகூன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தைக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மதராஜா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் நிறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், ஏர்ன் பண்ணியிருக்கேன், மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆர்டிபி பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், நடந்திருக்கு. ஆனால் இந்த சிஸ்டத்தில் விக்டஸில் வந்து நம்முடைய சார் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. கொடைக்கானலில் ஆர்டிபி மீட்டிங், அது மாதிரி சேலத்தில், கோயம்புத்தூரில், அங்கங்கே நம்முடைய டவுன்லைன் நண்பர்கள், நம்முடைய அசோசியேட்ஸ், நம்முடைய மில்லியனர்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து தொய்வு ஏற்படக்கூடாது, மனசை ஓடிக்கிட்டே இருக்கணும், ரத்தத்தில் கலந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்களை வந்து அவருடைய 14 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்க ஆளுங்க தான் நாங்கள்லாம் எந்திரிச்சிருக்கோம். இப்போ ஜேர்னி டு டைகூன் வந்த பிறகு ஏற்கனவே 1, 2 முடிஞ்சிருச்சு. அந்த 2 நடந்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஸ்பான்சர் சொன்னார், ஹரி சார், ஜேர்னி டு டைகூன் மீட்டிங் சார், அதை அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன தலைவா அப்படின்னு கேட்டேன். இதில் ஜேர்னி டு டைகூனில் என்னை கலந்துக்கிட்டவங்க தொடர்ந்து 3 நாட்களுக்கு வரவில்லை என்றால் அவர்கள் பேர் வந்து டெலீட் பண்ண செய்யப்படும் சார் அப்படின்னு சொன்னார். எப்போ? முன்னாடி ஜேர்னி டு 2ல் இருக்கும்போது. ஆனால் இப்பொழுது நிறைய நண்பர்கள் நம்ம இந்த ஜேர்னி டு டைகூனில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் அதனுடைய அருமை பெருமை அதில் அட்டன் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியுது. நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து எப்படிலாம் இருக்கணும், இது வரைக்கும் எப்படி இருந்தோம், இனிமேல் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் ஒரு பாடமாக ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜேர்னி டு டைகூன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தில் நமக்கு வந்து நிறையா கஷ்டப்பட்டு 14 வருஷம் அனுபவத்தையும் வந்து சார் சொல்லியிருக்காங்க. நான் நிறையா மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது போன்று சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையுமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. சார் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கார். நிறைய பேர் எடுத்துக்காட்டாக இருக்க சொல்லியிருக்காரு. 100 மில்லியனர்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மில்லியனரில் நானும் ஒருவனாக இருப்பேன் கண்டிப்பாக. ஏனென்றால் எனக்கு ரொம்ப நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் விக்டர்ஸை. அதனால் வந்து நீங்களும் என்னுடைய டவுன்லைனையும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டவுன்லைன் நண்பர்களையும் அந்த நம்முடைய விக்டர்ஸு இதில் ஜேர்னி டைகூனில் நான் கலந்துக்க சொல்லியிருக்கேன். கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், கலந்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிருக்கேன். அப்படி கேட்டு அவர்களும் இந்த கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு சில என்னுடைய சகோதரி போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இருக்குதுன்னா ஒவ்வொருவருமே இந்த ஜேர்னி டு டைகூன் முடியும் வரை முடிவதற்குள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி எந்த ரேங்கில் இருக்குங்கிறத நான் முடிவெடுத்து செய்யணும்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னி டு டைகூன் நடைமுறையில். சார் நான் 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் சார். 5 மணிக்கு நான் அலாரம் வச்சுருக்கேன். 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன். 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 5:30க்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5:28 உட்காந்துடுறேன் சார். 5:28 நான் உட்காந்துடுறேன். எனக்கு வந்து தூக்கம் வரல. 4:30 இப்போ முழிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொண்டுட்டு சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.